நீங்க உண்மையான பேய் இருக்கிற இடம் பாத்திருக்கீங்க. இந்தியாவிலே மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பகல்ல கூட மக்கள் போகிறதுக்கு பயப்படுற மாதிரியான ஒரு இடம். தலைவர் வண்டி ஓட்டிட்டு வந்த போது இங்க வந்த போது வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல சாபம் கிடைச்ச இடம். இதுக்குள்ள யாருமே ஏறவங்களுக்கு சாபம் கிடைச்சிடும். இங்க வந்ததுக்கு அப்புறமா உயிரோட திரும்பி போக முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு மூச்சு எடுக்க முடியாத மாதிரி தோணுது. இந்த வீடுக்காண்டி அண்ணன் தம்பி சண்டை போட்டு 2 பேருமே இறந்துட்டாங்க. தம்பி அண்ணாவை கொலை பண்ணி ஒரு கிணறு இருக்கு, கிணறு பக்கத்துல புதைச்சிட்டாங்க. The night time they saw the black shadow. Not black shadow. Some people are meaning baby cries. Baby cries here. ஒரு குழந்தை ஆடுற சவுண்ட் இங்க வர போற மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோமா நைட் டைம்ல. ஆனா இங்க இருந்து சவுண்ட் வருமா? Over there's a room on top and no one goes there because the 2 brothers they died over there only. People say you have to not see in the well and all. Because it's very haunted. Like people say it's haunted. இங்க கூட யாரோ இறந்து கிடந்திருந்தாங்களா? அதாவது இந்த ரோட்ல எல்லாம் நைட் நடந்து போகும்போது வெளியில இருந்து பார்க்கும்போது உள்ள குழந்தை அழற சவுண்ட் எல்லாம் கேட்குமா. நைட் எல்லாம் இந்த ரூட்ல வண்டி போகும்போது யாரோ உள்ள நின்றுட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியும்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த 2 சகோதரர்கள் இறந்த ரூமு மேலதான் இருக்கா. இப்ப கூட அந்த குழந்தை அழற சவுண்ட் இந்த மேல இருக்கிற அந்த ரூமுக்குள்ள இருந்து இப்பவுமே கேட்டுட்டு இருக்கோமா. நிறைய அமானுஷிகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடம். இந்தியாவிலேயே பேய்களின் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸான டீமல்லா ஹவுஸ்ல தான் இன்னைக்கு நான் இருக்கோம். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட நண்பர்களும் சேர்ந்து இந்த இடத்துல வந்த போது இங்க நடந்த விஷயங்கள் இப்ப கூட நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளவும் பயங்கரமா. இந்த இடத்துல வந்த நிறைய பேருக்கு நிறைய அமானுஷிகமான விஷயங்கள் நடந்ததாக சொல்லப்படுது. இங்க கொலை செய்யப்பட்ட அந்த சகோதரர்களோட ஆத்மாக்கள் நேர்ல நிறைய பேர் பார்த்ததாக சொல்லப்படுறாங்க. இன்னொரு முறை நான் இங்க திரும்பவும் வந்திருக்கு. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க உண்மையான பேய் இருக்கிற இடம் பாத்திருக்கீங்க. இந்தியாவிலே மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பகல்ல கூட மக்கள் போகிறதுக்கு பயப்படுற மாதிரியான ஒரு இடம். அந்த இடம் எங்க இருக்குன்னா கோவால இருக்கு. அதே தான் கைஸ், நான் இப்ப இருக்கிறது கோவால தான். இன்னைக்கு நான் உங்களை ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல கூட்டிட்டு போறேன். அப்படி சொல்ல முடியாது, மக்கள் போகிறதுக்கே பயப்படுற பயங்கரமான ஒரு மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இன் கோவா. அந்த இடத்துக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு போறோம். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க கைஸ் கிளம்பலாம். இது என்னோட ஹாஸ்டல். இந்த இடத்துல இருந்து உங்களை நாங்க கூட்டிட்டு போறோம். நேத்து நைட்டு தான் இங்க வந்தோம். சீரியஸ்லி கைஸ் சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. போற வழியில எல்லாத்தையுமே சொல்றேன். இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா இருக்க போகுது. கண்டிப்பா வீடியோ முழுசா பாருங்க. லெட்ஸ் கோ கைஸ். நம்ம ஹாஸ்டல்ல இருந்து இறங்கிட்டோம். இங்க இருந்து 6-7 கிலோமீட்டர். அதாவது பஸ் கிடைக்குமா இல்லையான்னு பார்க்கணும். எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது எப்படி அங்க போகணும். ஆனா இங்க இருந்து ஒரு 6-6 கிலோமீட்டர் காட்டுது. சோ கைஸ் எப்படியாவது நாம அங்க போலாம். சோ இங்கிட்டு தான் பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன். இங்கிட்டு தான் நிக்கணும் பஸ் ஏறதுக்கு. மக்கள் எல்லாம் அங்க நிக்கிறாங்க. இந்த பஸ்ல தான் ஏறி போனோம். இந்த பஸ்ல ஏறினதுக்கு அப்புறமா இன்னொரு இடத்துக்கு போகணும். அங்க இருந்து இன்னொரு பஸ் பிடிக்கணுமா. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கோம். இந்த அக்கா கூட நான் போயிட்டு இருக்கோம் இந்த பஸ் ஸ்டாண்டில். அக்கா சொன்னாங்க இந்த வண்டியில ஏறிடுச்சுன்னா இந்த ரியோன்னு சொல்ல ரியாவோ சாண்டி மோல் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு தான் போனோம் ஃபர்ஸ்ட். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் நடக்க வேண்டி இருக்கும். அப்பதான் அந்த ஹாண்டட் பிளேஸ் வரும். சின்ன டிஸ்டன்ஸுக்கு இவங்க ரொம்பவே காசு வாங்குறாங்க. இங்க நேட்டிவான பீப்புள் கிட்ட இருந்தெல்லாம் அவ்வளோ வாங்க மாட்டோம். ஃபாரினர்ஸ் இல்லைன்னா டிராவல் பண்ற டூரிஸ்ட் கிட்ட இருந்தெல்லாம் அதிகமாக இவங்க காசு வாங்குறாங்க. ஸோ கைஸ் இந்த அக்கா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர் இங்க ஹெல்ப்ஃபுல் மென்டாலிட்டி இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கைஸ் வண்டி எடுத்துட்டோம் அப்படியே போயிட்டு இருக்கோம். சரியான கூட்டமா இருக்கு வண்டிக்குள்ள. பாய். ஸோ அவங்க போயிட்டாங்க. பாய் பாய். இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் காட்டுது. भैया कितना है? थैंक यू. हाँ ठीक है भैया. फाइनली வந்துட்டோம் गाइस. डीमल्ला हाउस ओ पुराना आगे मिल जाएगा. ठीक है थैंक यू भैया. கோவால இருக்கிற வீடுங்கள்ல எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு பெருசா இருக்கு. ஓ மை காட் गाइस நம்ம லொகேஷன்ல வந்துட்டோம். நான் நல்லா பார்க்க முடியுது. சோ அங்கதான் இருக்கு. இதுதான் நம்ம லொகேஷன். பார்த்தேன்னா அன்னைக்கு வந்த மாதிரியே கிடையாது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த போது இப்போ பாக்குறதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. ஹாண்டட் ஹவுஸோட பின்னாடி பாகம் பார்த்தேன்னா அங்க வரைக்கும் இருக்குப்பா. அவ்வளவு பயங்கரமா இருக்கு. அவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லலாம். தலைவர் வண்டி ஓட்டிட்டு வந்த போது இங்க வந்த போது வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே உருட்டிட்டு போறாரு. நிறைய பேர் சொல்றாரு இந்த இடத்துல சாபம் கிடைச்ச இடம். இதுக்குள்ள யாருமே ஏறவங்களுக்கு சாபம் கிடைச்சிடும் எல்லாம் சொல்றாங்க. லாஸ்ட் டைம் நம்ம இங்க வந்த போது கூட நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டி வந்தது. கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு இங்க வந்தோம். என்னோட கால்கள் திரும்பவும் இங்க எடுத்து வைக்க போகுது. லாஸ்ட் டைம் இங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் நிறைய மோசமான விஷயங்கள் நடந்துருச்சு. திரும்ப இங்க வரதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. இருந்தா கூட இப்ப இங்க இருக்கிற சூழ்நிலை மத்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள ஏறி பார்க்கலாம். பாவம் தலைவர் இப்பவும் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். ஓ மை காட் ரொம்பவே மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கு இப்போ இந்த இடம். கோவால இருக்கிற மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸுக்குள்ளதான் நம்ம இப்ப ஏறி போயிட்டு இருக்கோம். பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. நான் லாஸ்ட் டைம் வந்த போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்தாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்தோம். அன்னைக்கு இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா அப்படி இருந்தது.
ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ கூட ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. எப்ப வேணாலும் இடிஞ்சு மேல வீழற மாதிரி தான் இங்க இருக்கிற அந்த சூழ்நிலை. இது பாருங்க guys, அந்த டைம்ல வந்த போது இப்படி எல்லாம் கிடையாது. இப்போ மேல் பாகங்கள் எல்லாம் மொத்தமா கீழே இடிஞ்சு வீழ்ந்துருக்கு. இங்க கூட அந்த மேல ஏறி போற மாதிரி ஒரு விஷயம் அன்னைக்கு பார்த்தோம். அதெல்லாம் இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல. இது பார்த்தா அந்த கோபுரம் மாதிரி இருக்கும். அந்த கோபுரத்தோட அந்த ஒரு போர்ஷன் தான் இதெல்லாம். உள்ள ஏறின போதே ரொம்ப மோசமான ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீல் உணருது. பாருங்க இதெல்லாம் கீழே வந்துடுச்சு. எனக்கு எப்படின்னா தனியா வந்ததுல ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. உண்மையிலே சொல்லணும்னா உள்ள போறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. ஆனா இங்க வந்துட்டோம், உள்ள ஏறி பார்க்கல எப்படி இருக்குன்னு. இங்க வந்ததுக்கு அப்புறமா உயிரோட திரும்பி போக முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. இங்க இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. எல்லாராலையுமே சொல்லப்படுற அந்த பேய்களின் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் ஆன டீமல் ஹவுஸ்க்குள்ள தான் நம்ம இருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தேன்னா இங்க மேல எல்லாம் ஏறி போற மாதிரி எல்லாம் அந்த காலத்துல வச்சிருந்தோம். ஆனா இப்ப கிடையாது. ஐயோ இதெல்லாம் பாருங்க கைஸ், இந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா அந்த காலத்துல ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான விஷயங்கள் எல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. ஆனா சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு இப்போ. அந்த டைம்ல நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க வந்த போது இங்க நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. இங்க தான் நம்ம வச்சு ஓஜா போர்டு எல்லாம் விளையாடணும். நம்ம ஓஜா போர்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அங்கிட்டு இங்கிட்டு சரியான பேராநார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்மளால உணர முடிஞ்சது. அங்கிட்டு இங்கிட்டு இருந்தெல்லாம் பிளாக் ஷேடோஸ் எல்லாம் மூவ் ஆன மாதிரி எல்லாம் நமக்கு தோணுச்சு. தோணல, நம்ம கண்ணாலே பார்த்தோம். 999 எல்லாம் எழுதியிருக்காங்க. வெளியில் எவ்வளோ சத்தமாக இருந்தாலும் உள்ளே வந்து அவ்வளோ சைலண்டாக இருக்குது. எனக்கு மூச்சு எடுக்க முடியாத மாதிரி தோணுது. தண்ணியே கிடையாது கையில், ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. ரொம்ப டயர்ட் ஆகுது guys. இந்த பிபி எல்லாம் கம்மியாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சவுண்ட் கேட்குதாங்க. ஸோ guys, பேக் இங்கே வச்சுட்டோம். உள்ள லேப்டாப் மற்றபடி நிறைய எக்ஸ்பென்சிவான விஷயங்கள்லாம் இருக்குது. இது தூக்கிட்டு நடக்க முடியல, ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சோர்வான மாதிரி இருக்குது. வீடியோவில் பேசிட்டு இருந்த சேம் டைமில் அங்கே சவுண்ட் கேட்குது, என்னன்னு தெரியல. அதாவது guys, இந்த இடத்துல வந்துட்டு 2 அண்ணன் தம்பி இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மென்ஷன் மாதிரி இருக்கும், மிகப்பெரிய ஒரு மாளிகை மாதிரி இருக்கும். இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடுக்காண்டி அண்ணன் தம்பி சண்டை போட்டு 2 பேருமே இறந்துட்டாங்க. தம்பி வந்து அண்ணாவை கொலை பண்ணி ஒரு கிணறு இருக்கு, கிணறு பக்கத்தில் புதைச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தம்பி இங்கே மர்மமான முறையில் இறந்துட்டோம். அதுதான் இந்த வீட்டோட அந்த பேக் ஸ்டோரி. ஸோ அதுக்கப்புறமா நிறைய மக்கள் இங்கே வந்துட்டு அமானுஷிகமான நிறைய விஷயங்கள் பார்த்ததா சொல்லப்படுது. பார்த்தேன்னா தெரியும், இதுதான் அந்த கிணறு. இந்த கிணறு பக்கத்தில் எங்கோ தான் அந்த தம்பி வந்து அண்ணாவை கொலை பண்ணி பொறிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. இது பாருங்க, ஓ மை காட், இப்போ கூட இந்த கிணற்றுல தண்ணியெல்லாம் இருக்குது. ரொம்ப பெருசுன்னு தெரியுமா இந்த சவுண்டு கேட்குது. எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா? இவ்வளோ தூரமாக இருக்குது, இவ்வளோ தூரம் இந்த வீடு. இங்கே வரும்போதே அந்த பேய் காத்தெல்லாம் அடிக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பாருங்க எவ்வளோ க்ரீப்பியான ஒரு ஃபீலாக இருக்குன்னு பாருங்க. லைட்டாக சவுண்டு. ஐயோ யாரும் உள்ள வந்துட்டாங்க, யாரும் உள்ள வந்துட்டாங்க கைஸ். லோக்கல் bro, are you local? People are telling it's ghost here. Only at night people say there is a ghost. Ghost at late night. Room on top. Room on top. Yeah, Till the people say. At the night time they saw the black shadow. Not black shadow. Some people are meaning baby cries here. Baby cries here. Yeah. Oh my god. So guys, அந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா மிட் நைட்ல எல்லாம் வரும்போது நிறைய பேர் நிறைய விதமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இங்கே பார்த்துருக்காங்களா. அதாவது இங்கே நான் சொன்னேன் இல்லையா, அங்கே மேலே நம்ம ஒரு ரூம் பார்த்தோம் இல்லையா, அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் குழந்தை அழுற மாதிரியான சவுண்ட் எல்லாம் கேட்குமா. இங்கே தானே அதை பார்த்தோம். அங்கே அவங்க காட்டுறேன். ஃபஸ்ட் நான் அங்கே தான் வந்து உங்களுக்கு காட்டணும். இங்கே கிடையாது, முன்னாடி நினைக்கிறேன். Oh my god. பார்த்தீங்களா கைஸ், இங்கே இருக்கிறவங்க கூட இதை பற்றி எல்லாம் பயங்கரமாக சொல்கிறாங்க. பாருங்க, இந்த டாப் மேலே வந்து ஒரு குழந்தை ஆடுற சவுண்டு இப்போ கூட நிறைய மக்கள் இங்கே வர போகிற மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோமா நைட் டைமில். ஆனால் இங்கே இருந்து சவுண்ட் வருமா, அங்கிட்டலாம் ரத்தம் மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அந்த காலத்தில் கட்டினது கிட்டத்தட்ட 100-200 வருஷத்துக்கு பிறகு கூட இது அவ்வளோ எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அப்படி நிற்கிது. ஆனால் இதெல்லாம் உடஞ்சிடுச்சு. உடையில கைஸ் பாருங்க, மிஷின் கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு போன மாதிரி தான் தெரியுது இதெல்லாமே. மை காட், இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவே ரொம்ப க்ரீப்பியான ஃபீலாக இருக்குது.
நிறைய சவுண்ட் அங்கிட்டு இங்கிட்டு இருந்தெல்லாம் கேட்டுருக்கு. இந்த பசங்க வந்த போது தான் எனக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா யாரோ போன மாதிரி அந்த பிளாக் கலரில் போன மாதிரி தோணுச்சு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இங்கிட்டலாம் நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இது பாருங்கள் கையெல்லாம் தெரியுது. இங்கிட்ட ஒரு கை, இங்கிட்ட ஒரு கை. கை பார்த்தீங்கன்னா அந்த பித்திக்குள்ளே இருந்து வெளியில் வந்த மாதிரி இருக்குது. இப்போ இது இங்கிட்டலாம். அப்போ இங்கிட்டலாம் அந்த டைமில் நிறைய விஷயங்கள் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் பணக்காரங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா ஒரு மாளிகை மாதிரி தான் இது இருந்திருக்கு. இதெல்லாம் பாருங்கள். நம்ம லாஸ்ட் டைம் வந்தபோது இந்த கதவெல்லாம் வந்துட்டு இங்கே கதைகள்லாம் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது இப்போ கூட. ஸோ காய்ஸ், இவர் அடிக்கடி இங்கே வருவார். வாட்ஸ் நேம் ப்ரோ? My name is Yellow Fernandez. Yellow Fernandez. Yeah. I'm a local from here. You are local. When you came the first time, what happened? I was a bit scared. I came here with my friend. It was around 1:30, I guess. At night? Yeah, at night. Okay. So we just came here. Uh-huh. We were a bit scared, so we went. So the next time we came here, it was in the daytime. Okay. And we were a bit okay over here. Okay. At the daytime, it's okay. Yeah, If you came at night time, it's very risky. Yeah, Yeah. it's risky. Yeah, and the two brothers are dead here. Yeah. Yeah, they are over there. There's a room on top, Uh-huh. and no one goes there Uh-huh. because the two brothers they died over there only. Okay. Okay. Yeah. So no one go there. Is people No, very scary to yeah, go yeah, outside? people are scared to go there. People say you have to not see in the well and all because It's very haunted. Yeah, it's, like people say it's haunted. Haunted. Yeah. That will. Yeah. Yeah. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்தபோது இங்கிட்டலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த டைம்லாம் வரும்போது இங்கெல்லாம் நிறையெல்லாம் உடையல. ஆனால் இப்போ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் உடஞ்சிருக்கு. அந்த பசங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இந்த கிணறு இருக்கு இல்லையா, இந்த கிணறு வந்துட்டு ரொம்பவே ஹாண்டடான ஒரு கிணறு. மக்களை யாருமே இந்த பக்கம்லாம் வரமாட்டோமா, யாருமே இந்த கிணற்றுலலாம் பார்க்க மாட்டோமா. ஏன்னா இங்கிட்டலாம் நிறைய மர்மமான அமானுஷிகமான விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே கூட யாரோ இறந்து கிடந்திருந்தாங்களா இந்த கிணறுக்கு பக்கத்தில். அண்ணாவும் தம்பி இறந்தது வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு காட்டின இடம் இருக்கு இல்லையா, அந்த மேலே இருக்கு இல்லையா, அந்த மேலே இருக்கிற அந்த ரூமில் தான் அவங்க 2 பேருமே இறந்தாங்களா. அதாவது ஒருத்தரை கொலை பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சூசைட் பண்ணிட்டோமா, இல்லைன்னா மர்மமான முறையில் இறந்துட்டோம்னுலாம் சொல்கிறாங்க. படிக்கட்டு ஏறி மேலே போனால் தான் உங்களால் அதெல்லாம் பார்க்க முடியுமா. அங்கிட்டு யாருமே போக மாட்டோமா. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு டேஞ்சரான இடமா பார்த்தாலே தெரியுது இல்லையா. வெள்ளம் எல்லாம் வரக்கூடாது, வந்தால் அதெல்லாம் இந்த வீடை பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பாருங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. பேஸ்மெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஹைட்டில் கட்டியிருக்காங்க. ஒரு காலத்தில் கோவா வந்துட்டு போர்ச்சுகீயர் மக்களோட கட்டுப்பாட்டில் இருந்தோம். அதனால இங்கே வந்துட்டு இருக்கிற வீடு முழுக்க அந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் கட்டினது தான் இந்த ஒரு வீடுமே. இது பாருங்க, இங்கே டைமெல்லாம் இப்போ கூட தெரியுது. ஹவுஸ் நம்பர் 010 வேற ஏதோ போட்டிருக்காங்க, ஆனால் படிக்க முடியல. அது இதெல்லாம் நம்ம அன்னைக்கு வந்த போதெல்லாம் தெரியல. பார்க்கறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அமானுஷிகமாக இருக்கு. நைட்டு வந்தால் தான் உங்களால் நிறைய அமானுஷிகமான விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். என்னன்னா இந்த இடம் இப்போ எப்படி இருக்கு, ஆனால் முன்னாடி வந்த விட இது வந்து டோட்டலாக மாறிடுச்சு. எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கு. இங்கே 2-3 பசங்களை பார்த்தோம், நிறைய விஷயங்கள் சொன்னாங்க என்கிட்ட. சீரியஸ்லி சொல்லணும்னா அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம வந்த போதே பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்தது. இந்த மாதிரியான ஒரு இடம் இப்படி இருக்கிறது பார்க்கும்போது சகிக்கலை. ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு. ஆனால் எல்லாமே அழிஞ்சிருச்சு. இது பாருங்க, அந்த கோபுரம் மாதிரி வீட்டுக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே போய் அப்படியே அதுக்கு மேலே நின்று ஈவினிங் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க போல. அந்த 2வது ஃப்ளோர்ல வந்துட்டு நிறைய அமானுஷிகமான விஷயங்கள் இருக்குன்னு இங்கே வர பசங்களே சொல்றாங்க. அதாவது இந்த ரோட்ல எல்லாம் நைட்டு நடந்து போகும்போது வெளியில இருந்து பார்க்கும்போது உள்ள குழந்தை அழற சவுண்ட் எல்லாம் கேட்குமா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இங்கிட்டு இருந்து நைட்டெல்லாம் இந்த ரூட்டில் வண்டி போகும்போது அப்படியே இங்கே பார்த்தேன்னா யாரோ உள்ளே நின்றுட்டு இருக்கிற மாதிரிலாம் தெரியும்னுலாம் சொல்கிறாங்க. அந்த 2 பிரதர்ஸோட ஆத்மா இப்போது இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு மக்கள் கட்டாயமாக சொல்கிறாங்க. நிறைய பேர் அதனால தான் ஒரு தடவை கூட இதுக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். நைட்டு டைமெல்லாம் உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த இடத்தை பற்றி. ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக மர்மமாக இருக்குமா. இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட இப்போ கூட அமானுஷிகமான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல நைட்டு வந்தீங்கன்னா உங்களால் நிறைய அமானுஷிகமான விஷயங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆத்மாக்கள் இப்போ கூட இந்த வீடு சுத்திட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வீடு முழுக்க இப்பவும் ஆத்மாக்களோட அந்த ஒரு கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு மேலதான் ஏறி போனாதான் அந்த 2 சகோதரர்கள் இறந்த ரூமும் மேலதான் இருக்கா. அங்கதான் இப்ப கூட அந்த குழந்தை அழற சவுண்டு இந்த மேல இருக்கிற அந்த ரூமுக்குள்ள இருந்து இப்பவுமே கேட்டுட்டு இருக்கோமா. அந்த ரூமை வந்துட்டு அடைச்சுதான் வச்சிருக்கோமா. அதுக்குள்ள போக முடியாது. ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மமான அமானுஷிகமான விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. அநேகமா பேய்கள் தான் அதுக்குள்ள இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. ஸோ லோக்கல்ஸ் எல்லாமே எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தாங்க. ஆக்சுவலி 3 பசங்களை
பார்த்தோம். அதில் ஒருத்தர் தான் எங்கிட்ட பேசணும், இன்னும் 2 பேர் எங்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தேன்னா இந்த இடத்துல விஷயங்களை பார்த்து கேமராவுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லையா. இது பாருங்க, ஐயோ வித்தியாசமாக இருக்கு இல்லையா. ஓ மை காட், ஓகே, மை காட். இதெல்லாம் மேலே நம்ம அந்த சைட்லலாம் பார்த்த மாதிரி இங்கேயும் இருந்திருக்கு. இப்படி தான் இந்த கம்பு இதெல்லாமே வந்து வச்சு இங்கே வந்துட்டு அவங்க ஸ்டேர் கேஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதெல்லாமே கீழே வந்துருச்சு. சும்மா டச் பண்ணாலே எல்லாமே வீடுது பார்த்திங்களா. அவ்வளோ பழசாயிடுச்சு. 300-400 வருஷம் பழமையான இடமா இருக்குது. மை காட். பகல்ல எல்லாம் வராங்க பசங்க, ஆனால் நைட்டு யாருமே வரமாட்டோமா. ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். வேணாலும் எது வேணாலும் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த இடம் இருக்குது. ஐயோ, நினச்சி கூட பார்க்க முடியல. அதுதான் காய்ஸ், அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, 300 வருஷம் பழமையான இடமா. அந்த காலத்தில் போர்ச்சுகீஸ்காரங்க இது வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோமா. ஸோ த ஃபேமிலி ஆல்சோ போர்ச்சுகீஸ் ப்ரோ. The family also Portuguese people. I mean the 2 brothers, they are also they are Govans. அன்னைக்கு நம்ம வந்தபோது ஷார்சுவாமி இதுக்கு மேலே தான் ஏறி மேலே போனோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மரம் எல்லாமே இப்போவும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலெல்லாம் அவர் ஏறி போகிறதுக்காண்டி முயற்சி பண்ணோம், ஆனால் முடியல. இங்கே உள்ளே வந்தபோது ரொம்ப நெகட்டிவான எனர்ஜியாக இருக்குது. இங்கே வந்துட்டு எங்கே போகணும் என்னென்ன பார்க்கணும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ரொம்பவே பயங்கர மர்மமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நைட்டில் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு அனுபவம் இருக்குது. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே வந்தபோது இங்கே பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும், நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், சீரியஸ்லி பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய அமானுஷிகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பின்னாடி சைடு மாதிரி இருக்குது. இதெல்லாம் மேலே எப்போ வேணாலும் இடிஞ்சு வீடெல்லாம் பார்த்து தான் இங்கிட்டெல்லாம் நடக்கணும். இந்த டைம்லாம் வந்தபோது இங்கே எல்லாம் இருந்தது, இதெல்லாம் இப்போ உடஞ்சி வந்துடுச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கொடைக்கானல்லாம் போனால் தெரியும், அதான் சூடு காயறதுக்கான அந்த இடம். இன்னொரு விஷயம் என்னென்னா கைஸ், இந்த இடத்துக்காண்டி தான் அந்த சகோதரர்கள் 2 பேருமே கொலை பண்ணி சத்துட்டாங்க. ஆனால் இப்போ கூட பாருங்கள் அந்த சாபம் இப்போவும் இங்கே தான் இருக்குது. காரணம் என்னென்னா இப்போ வரைக்கும் இந்த இடம் யாராலையுமே எடுத்துக்க முடியல. இந்த இடத்துல வேறு எதுவுமே நிலைக்கல. பார்த்தோன்னா இந்த இடம் யாராலையுமே இப்போ கூட அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலை. கோவானா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ பயங்கரமான எக்ஸ்பென்சிவான விஷயம். இங்கெல்லாம் ஒரு சின்ன வீடு வாங்கணும்னா கூட அவ்வளோ கோடிக்கணக்கில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட அந்த ஒரு இடத்துல இப்படிப்பட்ட இடம் இருக்குது. நினச்சி பாருங்க, அப்போ எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இதோட அந்த பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும், எவ்வளோ மக்கள் இப்போ கூட நம்பிட்டு இருக்கான்னு உங்களால் அது நினச்சி பார்த்தாலே தெரியும். உள்ள வந்துட்டு அவ்வளோ பெரிய மரங்கள்லாம் வந்துட்டாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு அந்த வீட்டுக்கு உள்ளே இருக்கிற பாகங்கள். ஆனால் அந்த மரம் எல்லாம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த இடம் வந்துட்டு பாழடைஞ்சு அபண்டண்ட்டாக இருக்குன்னா மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ இங்கே இருக்கிற இந்த சூழ்நிலை இதெல்லாம் உங்களுக்கு காட்டணுன்னு ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ கோவாவில் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு பிறகு இங்கே வரோம். கண்டிப்பாக நைட்டு வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் தனியாக நைட்டு வரதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. வாழ்க்கையில் என்னைக்காவது நீங்கள் கோவா வரீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ அந்த ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பாருங்கள், இப்போ கூட அந்த ஆர்ட் ஒர்க்கெல்லாம் அப்படியே தெரியுது. இப்போ பாருங்கள், அந்த மேலே இருக்கிற அந்த பில்டிங்கெல்லாம் இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியும் கொஞ்சம். அந்த டைம்லாம் வரும்போது இங்கே மேலே ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு அதெல்லாமே காணும், யாரோ எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைன்னா மேலேருந்து கீழே விழுந்து எல்லாமே அழிஞ்சிருக்கும். இங்கே வந்து 2-3 பசங்களை பார்த்தோம், அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை விட ஒரு பயங்கரமான பாண்டடான ஒரு பிளேஸ் இங்கே இருக்குது, இதை விட பிரம்மாண்டமாக இருக்கும், அங்கே கூட போய் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க என்ன அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே தோணிட்டு இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை விட ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ ப்ரோ. யா ஓ திஸ் ஒன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடு தெரியுது, ரொம்பவே பெருசாக இருக்குது. நான் போகிறதுக்கு வழி மற்றபடி எதுவுமே கிடையாது. இதுதான் அந்த வீடு. ரொம்ப ஸோ தெர் இஸ் நோ வே டு கோ இன்சைட் ஹியர் பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் டிஸ்ட்ராய்ட். போகிறதுக்கான வழியெல்லாம் கிடையாது. இது கூட ரொம்ப பழமையான ஏதோ ஒரு ஹாண்டட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. நிறைய மர்மமான விஷயங்கள் இங்கே கூட நடக்கும்னு அந்த பசங்க சொன்னாங்க எங்கிட்ட. ஆனால் உள்ளே போகிறதுக்கான வழி எதுவுமே கிடையாது. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது, ஆனால் உள்ளே போகிறதுக்கு வழி எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இங்கேருந்து கிளம்பிடலாம் கைஸ். எதுவுமே உள்ளே போய் பார்க்க முடியாது, ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. எல்லாமே இடிஞ்சு வீந்து கிடக்குது.
இதெல்லாம் வழி இருக்கிற மாதிரி இருக்கு. ஓ மை காட், சீரியஸ்லி செம்ம பெருசாக இருக்குது. உள்ள எல்லாம் பாருங்க ஒரு மாதிரி இருக்கு. அந்த மரம் எல்லாம் பாருங்க, அதெல்லாம் அந்த வீடை சாப்பிட்டு இருக்காங்க, அவ்வளோ பெருசாக இருக்கு. ப்ரோ இட்ஸ் ஸோ பிக் ப்ரோ. பசங்க வராங்க. You can see. Going inside. But everything is. Bro, there is some people coming. Hello. Hey, booth है इधर से. Booth बंगला है. हाँ? What she saying, bro? இதெல்லாம் பாருங்க, கயிறு மாதிரி இருக்கு. ஓ மை காட், இது பாருங்க நிறைய இருக்கு. ட்ரைனேஜ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு, பார்த்து தான் போகணும், இல்லைன்னா உள்ள போயிடும். மை காட், பார்க்க பயங்கரமா இருக்கு. உள்ள எல்லாம் பாருங்க கைஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. வீடு பார்க்கறதுக்கே பயங்கர பிரைஸாக இருக்குது. போயிட்டே இருக்கோம்ப்பா, அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம் பாருங்க, அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம். ஒரு வீடு இது அந்த காலத்தில் கட்டினா, ஆனால் பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாமே அவ்வளோ அழிஞ்சிடுச்சுன்னு பாரு, நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே. சீரியஸ்லி உள்ளே போய் பார்க்கறதுக்கு செம்ம ரிஸ்க்காக இருக்குது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குங்க. ஸோ அப்படி இருந்து கிளம்பிடலாம். ப்ரோ லெட்ஸ் கோ ப்ரோ. யா ப்ரோ, இட்ஸ் நாட் ஈஸி டு கோ இன்சைட். But the place look very scary. Yeah. கோவாவில் ஒவ்வொரு ஊர்ல இருந்து மக்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கே தெரியல அவங்க பேசுகிற மொழி, அதாவது இன்னொருத்தர் பேசுகிற மொழி அவங்களுக்கே தெரியல. இதுதான் அந்த வீட்டோட ஃப்ரண்ட் போர்ஷன் பாருங்க, அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. அந்த பசங்க சொன்னதுனால தான் இங்கே வந்தோம். ஆனால் பார்க்கறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை, ஆனால் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது இந்த இடம். கையெல்லாம் முள்ளு குத்திச்சு. அப்படி இங்கேருந்து கிளம்பிடலாம். Bro, the place looks scary, but it's hard to go inside. Really big. The lady was saying the wall is about to fall. Oh, really? Yeah, that is first. போய் ஏறுற வழி இருக்கு இல்லையா, அந்த வழியில் வந்துட்டு ஒரு கதகு இருக்குது, மேலே இருந்து கீழே வீழ மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போகிறது ரொம்ப டேஞ்சர், அதனால தான் அவங்க வெளியில் வந்து சொன்னோம். அது மட்டும் இல்லை காய்ஸ், ரொம்ப மோசமான ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. எங்கேருந்துன்னு தெரியல, டெட் பாடி எரிஞ்சு ஸ்மெல் மாதிரி இருக்குது. ஏதோ எங்கேருந்து வருதுன்னு தெரியல, அநேகமாக இதுக்குள்ளே இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்த போது தான் அதோட ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே அதிக நேரம் நிற்க வேணாம், அப்படியே கிளம்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கு உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறதுக்கு. ஏன்னா இப்போ இந்த இடத்தோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நைட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக நிறைய பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். ஆனால் என்னால் வர முடியல, அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், இங்கே இருக்கிற இந்த சூழ்நிலை உங்களை காட்டுறதுக்காண்டி தான் வந்து, மற்றபடி ஒரு பேரானார்மல் இன்வெஸ்டிகேஷனுக்காண்டி எல்லாமே நான் இங்கே வரல. அவ்வளோ கைஸ், நான் இங்கேருந்து கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்காண்டி. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களுக்கெல்லாம் போய் சேரும். உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்டாக பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு பயங்கரமான வீடியோவில் பார்க்கறது வரைக்கும் சைனிங் ஆஃப். கைஸ், பாய்.